ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிப்பூர். ஸோ மணிப்பூர் அப்படிங்கிற ஸ்டேட் நான் சொல்லவே வேண்டாம், இது நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஸ்டேட் தான் மணிப்பூர். ஸோ இது வந்து இம்பால் அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் வந்து மணிப்பூரோட கேபிட்டல் இம்பால். ஸோ இதோட பவுண்ட்ரிஸ், இதோட பார்டர் எங்கெல்லாம் ஷேர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நாகாலாந்து நார்த்து, மிசோரம் சவுத்து, அசாம் வெஸ்ட்டில் வந்து அசாம், இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா மியான்மாரு, சஹாங்கி ரீஜன், சைனா ஸ்டேட் டு த சவுத். ஸோ அதுதான் வந்து சஹாங்கி ரீஜன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஜன் இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் பார்டரை ஷேர் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் 3 மில்லியன், அதாவது இன்க்ளூடிங் மெய்டீஸ். அதாவது நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே, நான் நாகாலாந்து எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன் ட்ரைபல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அருணாச்சல் பிரதேஷ் பார்க்கும் போது சொல்லியிருந்தேன் அந்த கல்ச்சர் பிரகாரம் பீப்புளை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி எல்லா பீப்புளுமே மணிப்பூரில் இருக்காங்க. நம்ம ட்ரைபல்ஸ் சொன்ன அதே ட்ரைபல்ஸ் தான் மணிப்பூர்லேயும் இருக்காங்க. ஸோ நான் வந்து மறுபடியும் அந்த ட்ரைபல் நேம் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து மணிப்பூரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனோ டிபேட்டியன் லாங்குவேஜ். ஸோ அது வந்து என்னென்னா அது ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அதுவும் ஒரு மணிப்பூரில் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதாவது இந்தியா யூனியன் டெரிட்டரிஸாக இருந்தது, அப்புறம் ஸ்டேட் ஆச்சு. இது எப்போ இந்தியாவில் வந்து சேர்ந்ததுன்னு பாருங்கள். 15th அக்டோபர் 1949 தான் இந்தியாவிலே வந்து இந்த ஸ்டேட் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு, மர்ஜ்டு வித் இந்தியா. ஸோ கேபிட்டல் வந்து இம்பால் தான் இதோட கேபிட்டல். இதில் 16 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. சீஃப் மினிஸ்டர் யாருன்னா என் பெரன் சிங் அப்படிங்கிறவர் தான் சீஃப் மினிஸ்டர். அவங்க கீழே இருக்க மினிஸ்ட்ரி தான் மணிப்பூரை இப்போ ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டேட் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரி தான் ஸ்டேட் லாங்குவேஜ். ஆனால் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டீவியேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறதுனால வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸும் மணிப்பூரில் இருக்குது. பட் அஃபிஷியலாக வந்து மணிப்பூரியை தான் அவங்க வந்து லாங்குவேஜாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த 3 ஊருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்ன இன்ஃபர்மேஷனே தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்த்து நல்லாவே வந்து வார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக வந்து எதிர்த்துருக்காங்க. ஸோ வந்து நான் அதுக்கு ரீசன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க எல்லாமே வந்து என்னது எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வந்து பக்கத்தில் அசாம் இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இவங்க எல்லாத்தையுமே இவங்க வந்து கவர் பண்ணுறதுனால அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் இவங்க பிரிட்டிஷ் ராஜ் கம்பெனியை வந்து நல்லாவே எதிர்த்துருக்காங்க. நிறைய வார் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு சொல்லப்போனால் இதுதான் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக வந்து வந்திருக்கு. சரி, இவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பழைய கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி நாகாலாந்து மிசோரம்க்கு நான் சொன்ன அதே மாதிரியான பழைய ட்ரெடிஷன்ஸ் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மணிப்பூரி டான்ஸு, தாங்காத்தா அப்படிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து மணிப்பூரில் வந்து இருந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இட்ஸ் அ சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு எதுக்கு சொல்கிறாங்க, இது எல்லாமே ஒன்றை விட்டு ஒன்று இருக்குது. அதனால தான் இதை வந்து 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சும்மாவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க 3ஓட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் வைஸாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், ட்ரைப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிமிலராக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்டில் வந்து நம்ம இவங்களோட எக்கனாமியோ எஜுகேஷனோ ரொம்ப ஆராயக்கூடாது. ஏன்னா இவங்க கல்ச்சரை வந்து கண்டிப்பாக இவங்க கல்ச்சரை வந்து நம்ம வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மணிப்பூர் வந்து சைனாவோட அந்த ஆதிக்கம் வந்து மணிப்பூரில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு ப்ரைடான விஷயம், இந்த 3 ஊருமே வந்து பார்த்திங்க 3 மாநிலமுமே பிரிட்டிஷ் ராஜ் கம்பெனியை பயங்கரமாக வந்து எதிர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் இதுக்கு தனித்தனியாக சீஃப் மினிஸ்டராக போட்டு தனித்தனியாக தெரியுது. அப்போ வந்து ட்ரைப் தான் இருந்த போது எல்லாமே வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் இருக்க அதே ட்ரைபர் தான் மிசோரம்லேயும் இருக்குது. மிசோரமில் சொன்ன அதே ட்ரைபல்ஸ் தான் மணிப்பூரில் இருந்திருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து இவங்க என்னென்னா யூனிட்டியாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய உண்மை.